கிளாஸ்மேட்ஸ் பிப்ரவரி 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பஞ்சாப் எல்லையில் ரப்பர் குண்டால் சுட்டு விவசாயிகளை போலீசார் கலைத்த போது கீழே விழுந்து தலையில் காயமடைந்து 24 வயது விவசாயி பலி. ஷம்பு எல்லையில் கண்ணீர் புகைக்குண்டு வீச்சில் 160 விவசாயிகள் காயமடைந்ததாக தகவல். 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விவசாயிகளுக்கு மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா அழைப்பு. குறைந்தபட்ச ஆதரவு விலை, பயிர்க்கழிவுகளை எரித்தல் போன்றவை குறித்து பேசுவதற்கு அரசு தயாராக உள்ளதாக சமூக வலைதளத்தில் பதிவு. இந்தியா வருகை தந்துள்ள கிரீஸ் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு. கிரீஸ் பிரதமரையும் அவரது துணைவியாரையும் பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். பிப்ரவரி 28ஆம் தேதியன்று தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விழா முன்னேற்பாடு பணிகளை நேரில் பார்வையிட்டு தூத்துக்குடி ஆட்சியர் எஸ்பி ஆய்வு. ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இங்கு வர முடியாது என்றாலும் அவர்களது கவலைகளை கவனிக்காமல் இருக்க முடியாது என்றும் தலைமை நீதிபதி கருத்து. தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். வேலைவாய்ப்புகளில் மகளிர் பங்களிப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட குறிக்கோள்களுடன் 10 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் தகவல். 15வது ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக மீண்டும் மார்ச் 6ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. த்ரிஷா குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த சேலம் ராஜு மீது ஏற்கனவே கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர் பேசுவதையெல்லாம் கருத்தில் கொள்ளக்கூடாது என இபிஎஸ் பேட்டி. அவர் ஒரு பெரிய ஆள் இல்ல, தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவரு ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தனும். அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு. அவர் உடல்ல சரியில்லா இருந்தது, அதனால விட்டு வச்சிருந்தோம். இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தித்தான் தேர்தலை சந்திக்க வேண்டியதில்லை என்றும் விளக்கம். கூவத்தூர் விவகாரத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பாக சேலம் ஏவி ராஜு 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். சேலம் மாநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் சார்பில் வக்கீல் நோட்டீஸ். த்ரிஷா, கருணாஸ் குறித்த அவதூறு கருத்துக்களை தெரிவித்தவர்களுக்கு நடிகர் சங்கம் கண்டனம். பிரபலங்கள் பதில் பேச மாட்டார்கள் என்ற பலத்தை பலவீனமாக்கி விளையாடுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு சங்கத் தலைவர் நாசர் வலியுறுத்தல். ஏவி ராஜு தன்னை பற்றி அவதூறாக பேசியிருப்பதாக நடிகர் கருணாஸ் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். விளம்பரத்துக்காக பேட்டி கொடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சொந்த சம்பாத்தியத்தில் கட்சி நடத்துவதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதி மய்யத்தின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கமல் உரை. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கமல் பேட்டி. கோவை தொகுதியில் போட்டியிடுவது பற்றி பேச்சுவார்த்தைக்கு பிறகு தெரியவரும் என்றும் கமல் பதில். நாமக்கல் கீரம்பூர் எட்டுக்கையம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கிய அண்ணாமலை கோயில் குடிப்பாட்டுக்காரர் வாங்கிய புது டிராக்டரை இயக்கி வைத்தார். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். ஆதாரங்கள் மற்றொரு புலனாய்வு அமைப்பால் சேகரிக்கப்பட்டவை என்றும் தாங்கள் எதையும் திருத்தவில்லை எனவும் அமலாக்கத்துறை வாதம். பணிப்பெண்ணை துன்புறுத்திய விவகாரத்தில் திமுக எம்எல்ஏ மகன் ஆண்டோ மதிவாணன், மருமகள் மர்லினா ஆகியோர் மீது ஜாமீன் கோரிய மனு. பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் கோரியதால் விசாரணை ஒத்திவைப்பு. 2024-25ஆம் நிதியாண்டில் சென்னை மாநகராட்சியின் வருவாய் 4465 கோடி ரூபாயாக இருக்கும் என பட்ஜெட்டில் மேயர் பிரியா தகவல். 4727.12 கோடி ரூபாய் செலவாகும் நிலையில் 263 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அறிவிப்பு.
தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய காவல் வருவாய்த்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக தமிழக அரசு விளக்கம். உதகை தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் லில்லியம் மலர்கள். கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு மலர் ரகங்களை ஆர்வமுடன் ரசித்த சுற்றுலா பயணிகள். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் பயன்படுத்தப்பட உள்ள கிரையோஜெனிக் என்ஜின் வெற்றிகரமாக சோதனை. 22 டன் எடையிலான பொருட்களை உந்து சக்தி மூலம் மேல் நோக்கி எடுத்துச் செல்லும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். உத்தரப்பிரதேசத்தின் மொத்தமுள்ள 80 இடங்களில் காங்கிரசுக்கு 17 தொகுதிகளை ஒதுக்கியது சமாஜ்வாதி கட்சி. அகிலேஷ் மற்றும் பிரியங்கா காந்தி நடத்திய பேச்சுவார்த்தையின் இறுதியில் 63 தொகுதிகளில் சமாஜ்வாதி களமிறங்க முடிவு. ஹிந்தி பட தயாரிப்பாளர் ஜாக்கி பக்னானியை சீக்கிய முறைப்படி கரம் பிடித்தார் நடிகை ரகுல் பிரீத் சிங். கோவாவில் நடைபெற்ற திருமணத்தில் திரையுலக நட்சத்திரங்கள் பலர் சென்று பங்கேற்று வாழ்த்து. கிளாஸ்மேட்ஸ் February 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.